மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். திரயம்னா 3 குணம், 3 குணங்கள். விபாகன பிரித்து ஆராய்தல், 3 குணங்களை பற்றி பிரித்து ஆராயக்கூடிய அத்தியாயம். தலைப்பு குணத்ரய விபாக யோகம். ஏன் இந்த குணத்தை ஆராயிரம் சொன்னால், இந்த குணங்கிறது மாயையோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. பிரம்மனும் மாயையும் சேரும் பொழுது கடவுள் தத்துவம் உருவாகிறது, ஈஸ்வர தத்துவம்னு ஒரு தத்துவம் வருது. நம்மகிட்ட சேத்திரம் சேத்திரைக்கியன்னு பார்த்தோம். இந்த உடம்பு, இன்னொன்று ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்பு மனசெல்லாம் முக்குணமயமானது, மாயையிலிருந்து வந்தது. அதனால் இதுலேயும் 3 குணம் இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சொல்லி மாயையில் இருக்கிறதுனால மாயையிலிருந்து வந்த எல்லாத்துலேயுமே 3 குணம் இருக்கும். இது கடவுளை பந்தப்படுத்துவதில் அவற்றையும் 3 குணம் இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்மளை என்ன பண்ணுது, இந்த 3 குணமும் ஒரு கட்டுப்படுத்தி பந்தப்படுத்தி வச்சு அந்த உண்மையான தத்துவத்தை தெரிய விடாமல் மறைச்சி வச்சிருக்கு. அதனால் இந்த 3 குணத்தினுடைய தன்மையை பற்றி ஆராய்ச்சி அதிலிருந்து விடுபட்டு நம்ம ஞானத்தை அடைஞ்சோம்னு சொன்னால் இந்த கட்டிலிருந்து விடுபட முடியும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு பார்த்தோம். 3 குணங்கள். இந்த 3 குணங்களுமே கட்டுப்படுத்துது. சத்துவகுணம்தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு போய், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு போய் சத்துவகுணத்திலிருந்து விடுபடணும். ஆனால் சத்துவகுணத்தில் தான் இருந்துக்கிட்டு சத்துவகுணத்திலே விடுபட முடியும். அந்த குணத்தில் இருந்துக்கிட்டே குணத்தை விட்டு தான் விடுபட முடியும். 3 குணத்தில் 3 குணமும் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல எது நம்ம டாமினேட் பண்ணுறதுங்கிறது முக்கியம். நம்ம அதிகமாக சத்துவ குணத்தில் இருக்கணும். அதுக்கடுத்து ரஜோகுணமும் வேணும், தமோ குணமும் வேணும். தமோ குணம் இல்லாட்டி தூங்கவே முடியாது. அதுக்கு அதிக தமோ குணம் தான் தூங்கிக்கிட்டே இருந்துருவோம். எது எப்போ தேவையோ அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி அது எப்படி அந்த தன்மை அதில் கட்டுப்படாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 3 குணமுமே மோட்சத்துக்கு சத்துவகுண வழியை காட்டுமே ஒழிய மோட்சத்தை கொடுக்காது. அதுலேருந்து விடுபடணும். அறிவுனால் விடுபடுறது, பந்தப்படாமல் இருக்கிறது. சத்துவ குணத்தில் இருந்துக்கிட்டே சத்துவ குணத்தில் கட்டுப்படாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு கதை ராமகிருஷ்ணன் கூட ஒரு இதில் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தன் காட்டில் போய் ஒரு மாட்டிக்கிட்டான். அவன் இருக்க பொருளெல்லாம் 3 திருடங்க, வழிப்பறி திருடங்க பிடிச்சிக்கிட்டானுங்க. பிடிச்சிக்கிட்டு அவனுடைய எல்லாம் பிடிங்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு கொன்றுவோங்கிறான் ஒரு திருட. எதுக்குப்பா அவன் பொருளை பிடிங்க வச்சு அவனை கட்டி போட்டு போயிடுவோங்கிறான் ஒருத்தன். எதுக்கு அவனை கட்டி போடணுங்கிறான் இன்னொரு திருட. நம்ம போய் அவன் ஊருக்கிட்ட போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். இந்த முதல் திருடை கொன்றலாம்னு சொன்னவன் தமோ குண திருட, கட்டி போடணும்னு சொன்னவன் ரஜோகுண திருட. அந்த ஊர் அந்த காட்டு எல்லையில் போய் இந்தாப்பா நீ போய் ஊருக்குள்ளே போய்க்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரேன் சாத்திய குண திருடன். ஆனால் சாத்திய குண திருடன் ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த எல்லையோடு தான் நினைக்கிற முடியும். அது மாதிரி 3 குணமும் இருந்தாலும் கூட இந்த 3 குணத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி நாம் அதில் கட்டுப்பாட்டிலேருந்து விலகி போனால் தான் ஞானத்தை அடைய முடியும். அதனால நம்ம பார்த்தோம், முதல்ல சத்துவ குணத்தை பார்த்து அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். 3 குணத்தில் லட்சணம், சத்துவ குணத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுது, அறிவு ஸ்வரூபமானது. சத்துவகுணம் அறிவு ஸ்வரூபமானது, தூய்மையானது, சாந்தமானது. நேற்று நிறைய விளக்கம் பார்த்துட்டு அதெல்லாம். இந்த 3 குணங்கள், 3 குணத்தினுடைய லட்சணம் என்ன, அது எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது, அதை எப்படி ஆதிக்கம் பண்ணுது, அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது, பிறகு அதனுடைய அடையாளம் என்ன, அந்த குணம் இறந்த பிறகு எந்த குணம் ஆதிக்கத்தில் இறக்குறோமோ அப்படி இறந்தால் என்ன கதியை அடைவான், இங்கே இருக்கும்போது எந்த குணத்தில் ஆதிக்கத்தில் இருக்கும்போது என்ன பலன் அடைவோம்னு சொல்லி இதெல்லாம் பிரித்து இங்கே சொல்கிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேற்று பார்த்துட்டோம். நேற்று சாத்விய குணம், ரஜோ குணத்தை பார்த்துட்டோம். சாத்விய குணம் என்ன, அறிவு ஸ்வரூபம். நல்லா புரியக்கூடிய சக்தி இருந்தால் அதுக்கு பேர் சாத்வீக குணம். தூய்மையாக இருந்தால்
அது சாத்வீக குணம். ஒரு சாந்தமாக அமைதி சஞ்சலம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்தால் அது சாத்வீக குணம்னு பார்த்தோம். இது இதனுடைய லட்சணம். ஆனால் இதுவே என்ன பண்ணுது, இது பந்தப்படுத்திடுது. எப்படி பந்தப்படுத்துதுன்னா, கொஞ்சம் அசுத்தமாக இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம். வெளியே இருந்து கொஞ்சம் சத்தம் அமைதி இல்லைன்னு வச்சுக்க டிஸ்டர்ப் ஆகிடுவோம். பிறகு ஏதாவது தெரிஞ்சுக்கிறன்னு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தெரிஞ்ச முடியலைன்னா துக்கப்படுவோம். இப்போ சத்துவகுணம் அறிவு சுரூபமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, தூய்மையாக இருக்குன்னா, அந்த மாதிரி நிலை வரலைன்னா சத்துவகுணத்தில் இருக்கவனுக்கு கஷ்டம் வந்துடும். கொஞ்சம் அசுத்தமாக இருந்தாலும் கஷ்டம் வந்துடும். அப்போ அது என்ன பண்ணிடும், அதில் கட்டுப்படுத்தி இருக்கான்னு அர்த்தம். தூய்மையாக இருக்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். எப்பயும் தூய்மையாக தான் இருப்பான். ஒரு பக்கம் தூய்மை இல்லாத சூழ்நிலையில் இருக்க வேண்டிய வந்துச்சுன்னா அதுக்காக கவலைப்படாமல் இருக்கிறது, அதுலேருந்து விடுபடுறதாக அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்காக சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறோம்னு அவசியம் இல்லை. எப்பயும் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் அதில் கட்டுப்படாமல் இருக்கணும். எந்த லட்சணமோ அந்த லட்சணத்தை அதுக்கு அடிமையாகி விடுவோம். இது சாத்வீக குணம் என்ன பண்ணுது, அதை அடிமையாக்குகின்றதுன்னு பார்த்தோம். சுக சங்கத்தில் ஞான சங்கத்தில், அதாவது அறிவுலையே நம்மளை அடிமைப்படுத்துகிறோம். அந்த புரிஞ்சுக்கிறது, எதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இதில் அடிமைப்படுத்தி விடும். அமைதியில் அடிமைப்படுத்தி விடும். சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய அமைதியில் நம்மளை அடிமைப்படுத்தி விடும். தூய்மையில் அடிமைப்படுத்தி விடும். சின்ன லேசாக அழுக்கு இருந்தால் கூட நம்ம ட்ரெஸ்ஸு போட மாட்டோம். ஒரு கஷ்டம், மனசு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி அதுலேயும் அடிமைப்படுத்தி விடும்னு பார்த்தோம். பிறகு ரஜோகுணம்னு பார்க்கும் பொழுது அது என்னது, எப்போ பார்த்தாலும் செயல், சும்மாவே இருக்க முடியறதில்ல. எப்போ பார்த்தாலும் செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியறதில்ல. சின்ன குழந்தைகளை எப்படி கட்டி போட முடியாதோ, ஆரம்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கும். பிறகு எப்போ பார்த்தாலும் துருன்னு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ரஜோகுணம் எப்போ பார்த்தாலும் செயல் தான். செயல் பண்ணாமல் அவனால் இருக்கவே முடியாது. மனசும் எப்போ பார்த்தாலும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆசிலேஷனில் இருக்கும். ஒரு நிலையாக இருக்காது, சாந்தமாக இருக்காது. பிறகு இல்லாத பொருள் மேலே ஆசை வரும், இருக்கிற பொருளில் பற்று லோபம் வரும். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய தன்மைன்னு சொல்லி நேற்று விரிவாக பார்த்தோம். இது நம்மளை செயலில் பந்தப்படுத்தும். சும்மா இருக்க அவனால் ஒரு நிமிஷம் கூட முடியாது. சும்மா இருக்க சொன்னால் அவனால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவனுக்கு அதில் அடிக்ட் ஆயிடுவான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ். சும்மாவே சில பேரை பார்த்தீங்கன்னா வயசானப்பரோட சும்மா இருக்க முடியாது. சில பாட்டிமார்கள்லாம் பாருங்கள், வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உட்கார சொன்னால் கூட உட்கார மாட்டாங்க. ஆனால் அவங்க அமைதியாக செய்வாங்க, அது வேறு விஷயம். சாத்வீக குணத்துலேயும் செயல்படலாம். டென்ஷன் இல்லாமல் செயல்பட்டால் சாத்வீக குணம். டென்ஷனோடு எப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருக்கிறது ரஜோகுணம். அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. சும்மாவும் இருக்க தெரியணும், செயல்படவும் தெரியணும். இது ரெண்டுமே இருக்கணும். இது என்ன பண்ணும், ரஜோகுண ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் செயல்படாமல் அவனால் இருக்க முடியாது. செயலில் நம்மை பந்தப்படுத்தும். அதான் சொன்னேன். அதாவது எவ்வளோ வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சுருவாங்க. 1 மணி நேரம் தியானம் பண்ண சொன்னால் 10 நிமிஷம் முடியாது. கிளாஸ் கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரஜோகுண ஆதிக்கம். கோயிலில் போய் சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள், செய்வாங்க, சேவை பண்ணுவாங்க. நிறைய பேர் நல்ல குணம் இருக்கும், ஆனால் சமுதாய சேவை செய்வாங்க, ஆனால் தியானம் பண்ண முடியாது. நல்லது, தப்பு இல்லை. சமுதாய சேவைகள் அதெல்லாம் சாத்வீக குணத்திலே கொஞ்சம் உயர்ந்தது, ரஜோகுணத்திலே உயர்ந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அது இந்த சமுதாய சேவை மாதிரிலாம் ரஜோகுணத்திலே கொஞ்சம் உயர்ந்த நிலை. அவங்க ஈஸியாக சாத்வீகத்துக்கு வந்துட முடியும். ஆனால் தியானமோ பூஜையோ ஜபம் பண்ண சொன்னால் முடியாது. அதுவும் வேதாந்த வகுப்புலாம் கேட்கவே முடியாது. ரஜோகுணம் இருக்கவங்க கேட்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது செயலில் நம்மை பந்தப்படுத்தி விடும். இது நேற்று பார்த்துட்டோம். இனி தமோ குணம் பார்க்கணும். நேற்று பார்த்து ஞாபகப்படுத்தியிருக்கேன். தமோ குணம் எப்படின்னு சொன்னால், இதுக்கு 3 லட்சணம் இருக்குது. ஒன்று, உண்மையை மறைக்கும் அஞ்ஞானம், மறைக்கக்கூடிய சுரூபம் தமோ குணம். விபரீதமான ஞானத்தை கொடுக்கும், தப்பாக புரிஞ்சுக்கிற ஞானத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தமோ குணம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒன்று தெரியாது, அந்த விஷயம் என்னன்னே தெரியாது. இன்னொன்று என்ன பண்ணுவான், தப்பாக புரிஞ்சுக்கிடுவான், விபரீத ஞானம் வரும். 3வது சோம்பல் வரும். அவனுக்கு சோம்பல் ரொம்ப இருக்கும். தமோகுண ஆதிக்கம் அதிகமாக இருந்தால், எப்பயும் புரிஞ்சுக்கணும், 3 குணமும் எல்லாருக்கும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஆதிக்கம்ங்கிறதே முக்கியம். சாத்வீக குண ஆதிக்கம் இருக்கா, ரஜோகுண ஆதிக்கம் இருக்கா, தமோகுண ஆதிக்கம் இருந்தால் எப்படி இருக்கும்னா,
அவனுக்கு அதிகமாக தமோ குணம் இருக்கும். அப்படி இருக்க அவனுக்கு புரிகிற சக்தி கம்மியாக இருக்கும், புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தப்பாக வேற புரிஞ்சுக்கிடுவான். ஒரு சொன்னால் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இன்னொன்று என்ன பண்ணுவான், விபரீதமாக புரிஞ்சுக்கிடுவான். பிறகு எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம் இருக்கும், அந்த ஒரு செயல்படக்கூடிய தன்மை இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்கும். ஜடசக்தி, சும்மா இருக்கக்கூடிய சக்தி தமோகுணம். உண்மையை மறைக்கும் சக்தி, அது மட்டும் இல்லை தவறாக புரிந்து கொள்ளும் சக்தி. இப்போ கயிறு இருக்குது, அந்த கயிறை மறைச்சு கயிறு தெரியாமல் இருந்தால் தமசுன்னு பேர். கயிறு இருக்கிறதே தெரியலைன்னா, அந்த கயிறு லேசாக அறகுறையாக தெரிஞ்சு அதில் பாம்பாக பார்த்தா என்ன அர்த்தம், கயிறை பாம்பாக தெரிகிறது ரஜஸ். கொஞ்சம் தெரியுது, ஆனால் ரஜஸாக தெரியுது. கயிறாவே பார்த்துட்டோம்னா சாத்வீகம், உண்மையை உள்ளபடி பார்த்தா சாத்வீகம் அர்த்தம். மறைக்கும் சக்தி. பிறகு நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். இந்த தமோகுணம் உள்ளவனுக்கு அவன் கடமை என்னன்னே தெரியாது, அவனுடைய கடமை என்னன்னு தெரியாது. மற்றவ கடமை இவன் கடமை நினச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். மற்றவருடைய கடமையில் மூக்கையும் நுழைப்பான். யார்? தமோகுண ஆதிக்கமாக உள்ளவன். எது நல்லது எது கெட்டது என்பது சரியாக இவனுக்கு தெரிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு அவ்வளோ தூரம் விவரம் இருக்காது. எது நல்லது கெட்டதுங்கிறது தான் இந்த தமோகுண ஆதிக்கமாக இருந்தால் தெரியாது. அது மட்டும் இல்லை, கெட்டதை நல்லதை நினைப்பான், நல்லதை கெட்டதை மாற்றி வேற புரிஞ்சுக்கிடுவான். இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் தமோகுண ஆதிக்கம். அறிவு மந்தமாக இருக்கும்னு அர்த்தம். கடைசி அவன் எதில் குழப்பியிருப்பான்னா சத்தியமித்யா, எது உண்மை எது பொய். இந்த வேதாந்த தத்துவத்தில் உண்மையிலே இந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை சத்தியம் நினச்சிக்கிட்டு இருப்பான், சத்தியமான பிரம்மத்தை பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்படி விபரீதமான ஞானமெல்லாம் தமோகுணத்தில் இருக்கும். ஒன்று தப்பாக புரிய வைக்கும், இல்லாட்டி ஒன்றுமே புரியாமல் இருக்கும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் தமோகுணம். பிறகு சோம்பல், எப்போ பார்த்தாலும் தூக்கம், சோம்பல், அதிகமாக தூக்கம், அதிகமான சோம்பல் இருந்தால் தமோகுணம்னு அர்த்தம். சில பேர் காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சோன்னே பெட் காஃபி சாப்பிட்டு திருப்பி இருக்கா தூக்கம். அது எதுக்கு பெட் காஃபின்னு வச்சாங்கன்னு தெரில. பல்லு வளர்க்காமல் எப்படி காஃபி குடித்தாங்க, பிறகு திருப்பி எதுக்கு பல்லு வளர்க்கணும், பெட்லேயே காஃபி குடிக்கணுமா, அது பிறகு ஏன் பல்லு வளர்க்கணும், தேவையில்லைல்ல. இப்படி ஒரு பழக்கம்லாம் இருக்குது. இந்த குழந்தைகள் பரீட்சை முடிஞ்ச பிறகு இவன் எழுப்பி பாருங்கள், காலையில் நல்லா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எழுப்புனீங்கன்னா சும்மா இருமான்னு அது முடிச்சு பார்த்துட்டு திருப்பி தூங்குறதுல ஒரு சந்தோஷம். இன்றைக்கி என்ன பரீட்சையெல்லாம் முடிஞ்சில்ல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதேமாதிரி எந்திரிக்காதுங்க, ஏன்னா தூக்கத்தில் அப்படி ஒரு சுகம் இல்லை. ஒரு பையன் சொன்னான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா, உலகத்தில் எது சுகம்னு கேட்டதுக்கு ஒரு பையன் சொன்னான். +2 எக்ஸாம் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப சிவியராக படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போல்லாம் குழந்தை ஈஸியாக படிக்குதுங்க. அப்போல்லாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம்னா, எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்னா ரொம்ப ஹையாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து முடிச்சுட்டு பரீட்சையெல்லாம் முடிஞ்சப்பறம் அதே அலாரத்தை 5 மணிக்கு வைக்கணுமா. அவன் சொல்கிறான், 5 மணிக்கு அலாரம் வச்சு முழிச்சு பார்த்து இனிமேல் நம்ம முழிச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமா. அதுதான் உலகத்திலே பெரிய சுகங்கிறான். அலாரம் வச்சு எந்திரிச்சு பார்த்து இனிமேல் படிக்க வேண்டியது இல்லை, நல்லா தூங்கலாம் நினச்சிட்டு திருப்பி ஒரு ஆஃப் பண்ணி தூங்குறது. இது எப்படி தூக்கத்தில் ஒரு சுகம், சோம்பேறித்தனத்தில் ஒரு சுகம். இதெல்லாம் தமோகுணத்தினுடைய ஆதிக்கம். அதனால் தூக்கம் எப்பயுமே வேணும், ஓய்வும் வேணும். ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சாலும் தப்பு, தூக்கமே இல்லாத இருந்தாலும் தப்பு. எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்கணும் கணக்கு இருக்குது. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்து சும்மா இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தமோ குணம். வள்ளுவர் இந்த மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். சோம்பல் கூடாதுங்கிறதுக்கே ஒரு அதிகாரம் 10 குறள் வச்சுருக்கார். சோம்பேறித்தனம் கூடாதுங்கிறதுக்கு மடியின்மை, சோம்பல் இல்லாமல் இருக்கிறது எப்படின்ட்டு. அதில் ஒரு குறள் சொல்கிறாரு, நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். அதாவது காலந்தாழ்த்தி செய்கிறது, போஸ்ட்போன் பண்ணுறது. இதெல்லாம் தமோகுண ஆதிக்கம். இன்றைக்கி செய்வோம், இப்போ என்ன நாளை பார்த்துக்கிடலாம். ஒரு செயலை செய்யணும்னா அது எப்போ செய்யணும், செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கிறோம் காலந்தாழ்த்தி செய்கிறது. எப்போ பார்த்தாலும் மறந்து போகிறது, மறதி.
சோம்பேறித்தனம், சோம்பல், பெரும் தூக்கம், தூங்காமல் இருக்கிறது இல்லை, பெரும் தூக்கம், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது ஆகிய 4ம் கெட்டு அழிந்து போகிறவர்கள் ஏறுகின்ற கப்பலாம். 4 சொல்கிறார் அவர். காலம் தாழ்த்துதல், மறதி, சோம்பல், பெருந்தூக்கம் ஆகிய 4ம் கெட்டழிந்து போகிறவர்கள் ஏறும் கப்பல் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் இந்த 4 எதனுடைய ஆதிக்கம்? தமோ குண ஆதிக்கம். அவனுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆசையும் இல்லை, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்ட அறிவும் இல்லாமல் இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி ஏதாவது செய்யணுங்கிற ஆசையும் இல்லை, தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆசையும் இல்லை, ஏதோ இருக்கிறோம்ட்டு இருப்பான். சோம்பலும் தூக்கமும் அதிகமாக இருக்கக்கூடியது. நாளை நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லையே, சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் 8 சேருமேன் இருக்கு. ஒரு சோம்பலால் 8 சிக்கல் வந்து சேர்ந்துருமா. நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை நாளை எண்ணுவதால் நடப்பது ஒன்றுமே கிடையாது. சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் 8 சேருமே. ஒருத்தர் ஒரு கடை வாங்கியிருந்தாரா, நாளைக்கு தான் எப்போ பார்த்தாலும் இந்த கடை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது என்ன செய்வார் தெரியுமா? நாளைக்கு வாங்கிக்கம்பார். கடன் கொடுத்துருப்பாரு, கேட்க போகிறாரு, நாளைக்கு தர்றேன், திருப்பி நாளைக்கு போனால் நாளைக்கு தர்றேன், ஏதோ ஒரு டேட் சொல்லுப்பா, சரி 30 கரெக்டாக வாங்கிக்கன்னாராம். கடைசியில் பார்த்தா பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காரு அவர். பிப்ரவரி 30 எப்படி வரும்? எந்த காலத்துலேயும் வராது. பிப்ரவரி 30 கட்டாயம் கொடுத்துறேன்னாரு. ஏமாத்துறது. இந்த நாளைக்குங்கிறதே நம்மளே ஏமாற்றிக்கிறோம் நிறைய விஷயங்களில். மற்றவங்களை ஏமாத்துறது ஒன்று இருக்குது, நாளைக்கு தரேன்ட்டு. நம்மளே நாளைக்கு செய்வோம் போஸ்ட்போன் பண்ணுறதெல்லாம் தமோ குணம். சில விஷயம் இருக்கலாம், நம்மளுக்கு கோபம் வருது, இந்த கோபத்தில் ஒன்று செய்ய போகிறோம்னு வச்சுக்க, நாளைக்கு செய்யலாம்னு முடிவு பண்ணணும், அப்போ தப்பு கிடையாது. ஏன்னா அந்த கோபத்தில் செய்கிறது தப்பாக போயிடாது. இப்போ எதுக்கெடுத்தால் சோம்பேறித்தனத்தினால் நாளைக்கு பார்த்துக்கிறோன்னு சொல்லக்கூடாது, வேறு காரணத்தினால பார்த்துக்கிறலாம். இந்த சோம்பல்னால் காலத்தை தள்ளி போடுறதுலாம் என்னென்னா தமோ குணத்தினுடைய ஆதிக்கம். சரி, இது லட்சணம். தமோ குணம் நம்மளை எப்படி பந்தப்படுத்தும்னா, அவனுக்கு சும்மா இருக்கிறதுலே சுகம், வேறு எதுலேயும் சுகம் கிடையாது. இந்த வேதாந்தத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சும்மா இருப்பதே அந்த சுகம் கிடையாது, அது தத்துவத்தை புரிஞ்சு சும்மா இருக்கிறது. இது சும்மா வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு சும்மா இருக்கிறது. வெட்டி பேச்சு, திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி, அதுவும் சினிமா பாட்டேன். சும்மா வெட்டி பேச்சு, கதை பேசுகிறது. டீ கடையில் காலையில் உட்காந்தோன்னா பேப்பரை பார்த்துட்டு அது என்னாச்சுப்பா, அவன் என்ன சொன்னேன், இதை தவிர வேறு பிறப்பே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வீண் பேச்சு, வெட்டி பேச்சிலே, வீண் விவாதத்திலே ஓடிக்கிட்டு இருக்குமா. இதுலேயே இவனுக்கு ஆர்வம் வந்துடும். காலையில் போய் டீ கடையில் போய் இந்த அரசியல் பேசலாம், அவனுக்கு தூக்கமே வராது அவனுக்கு. அப்படியெல்லாம் பந்தப்படுத்தி வச்சிருந்த தமோ குணம். இது தமோகுண சோம்பலிலும் தூக்கத்திலும் நம்மை கட்டுப்படுத்தி விடும். இந்த தமோகுண ஆதிக்கம் இருந்தால், ஒருத்தர் வேலை கேட்டானா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான். என்ன கண்டிஷன்? உண்ணா உறங்கணும், விழிச்சா உண்ணணும், மிச்ச நேரம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் நான். புரியுதா? யோசிச்சாத்தான் புரியும். உண்ணா உறங்கணும், விழிச்சா உண்ணணும், மிச்ச நேரம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னா, மிச்ச நேரம் எங்கே இருக்குது? புரியுதா? சாப்பிடணுமா, சாப்பிட்டோன்னு தூங்கி ஆகணுமா, எந்திரிச்சா சாப்பிட்டாகணுமா, அப்புறம் எங்கே நேரம் இருக்குது? மிச்ச நேரம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னா மிச்ச நேரம் எங்கே இருக்குது? சில பேர் சாப்பிட தூங்க இதை தவிர ஒன்றுமே இருக்காது. இதிலையே பந்தப்படுத்தி விடும். இதெல்லாம் என்னென்னா தமோகுண ஆதிக்கம். யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியுங்கிறார் தாய்மானவர். சத்துவகுணம் சுகத்தில் பந்தப்படுத்தும். அமைதியான சூழல், முறையான வாழ்வு, தர்மம், தவம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அது இல்லாட்டி இருக்க முடியாது. இது சத்துவகுணம். இது சத்துவகுணம் நல்லது, அதுலேயும் நம்மளை பந்தப்படுத்தும். அது ரஜோகுணம் செயலில் பந்தப்படுத்தும். எப்பொழுதுமே செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த செயல் மேக்சிமம் சுயநலமுடையதாக இருக்கும். பொதுநலமுடையதாக இருந்தால் அவனை சத்துவ குணத்துக்கு அதை இழுத்துட்டு போயிடும். கொஞ்சம் அதே செயல் சுயநலத்தோட பொதுநலத்துக்கு எப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருக்கான். அதை பொதுநலத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்தினான்னா அது என்ன பண்ணு, ரஜோகுணத்துலேருந்து சத்துவ குணத்துக்கு அவனுக்கு ஈஸியாக இழுத்துட்டு போகுங்கிறாரு.
இவனுக்கு வந்து அந்த போர் அடிக்குதுங்கிறதெல்லாம் எப்படி, ஒரு சின்ன வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, போர் அடிச்சிடும். ஒரு வேலையும் இல்லாட்டி ரொம்ப போர் அடிக்குதுப்பா, போர் அடிக்குதுன்றவான். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய பந்தம், ஆதிக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா லீவ் எதுக்கு விடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை? ரெஸ்ட்டுக்கு தானே. பாருங்கள், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும், இல்லை வேலை பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை அதிக வேலை வச்சுருப்பாங்க வீட்டில். நிறையா பேரை பார்க்கலாம். அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கு லீவ் விட்டால் அன்றைக்கி தான் அதிக வேலை. இன்னும் சும்மா இருக்க முடியாது. இது என்னென்னா வேலை தொடர்ச்சியாக செய்கிற வேலையை வேறு வேலையை மாற்றி செஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சும்மா இருக்க முடியாது, ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது, ரெஸ்ட் எடுக்கவே முடியாது அவங்களால, அதிகமாக வேலை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரஜோகுணம் பந்தப்படுத்துறது. தமோகுணம் வந்து கவனமின்மை, தூக்கத்தில் சோம்பலினால் நம்மளை பந்தப்படுத்துவது. மூன்றுமே தேவைதான், ஆனால் மூன்றுமே கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதிலிருந்து விடுபடணும். எப்படி விடுபடணும்னு பார்க்க போகிறோம். சத்துவகுணம் வந்து பொன் விலங்குன்னு வச்சுக்கிடலாம், ரஜோகுணம் வெள்ளி விலங்குன்னு வச்சுக்கிடலாம், தமோகுணம் இரும்பு விலங்குன்னு வச்சுக்கிடலாம். மூணுமே விலங்கு தான், கட்டி போடுறது தான். ஆனால் தமோகுணத்திலேருந்து ரஜோகுணத்துக்கு வந்து, ரஜோகுணத்தில் சத்துவகுணத்துக்கு வந்தால் தான் ஞானம் வரும். ஞானம் வந்தால் சத்துவகுணத்தில் அதிகமாக இருப்போம், ஆனால் அதில் பந்தப்படாமல் இருப்போம். சத்துவகுணத்தை விட்டு விலகி போக முடியாது. மூணுலையுமே இருப்போம், அதிகமாக சத்துவகுணத்தில் இருப்போம், ஆனால் பந்தப்படாமல் சத்துவகுணத்தில் இருப்போம். ஏன்னா இந்த மூணு நம்மளை வந்து இந்த அல்ப சுகத்தில் பந்தப்படுத்தி நம்மளை வச்சிருச்சு. எல்லாத்துலேயுமே அமைதி, சாந்தம், இந்த வெளி சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறதெல்லாம் கூட நம்மளை ஒரு சுகத்தில் அடிமையாக எடுத்து வச்சிருது. ரஜோகுணம் வந்து பொருள்கள் மேலே பற்று, ஆசை, இதுலாம் அது பந்தப்படுத்தும். இது ஒரு சாந்தமான நல்ல விஷயங்களை அடிமைப்படுத்தும். இப்படி மூணுமே அடிமைப்படுத்துகிற விஷயமாக இருக்குது. இந்த உடம்பு வந்து 3 குணங்களோடு கூடியது தான், மனசும் 3 குணங்களோடு கூடியது தான். இந்த அல்ப சுகத்துக்கு அடிமையாகி நம்ம என்ன பண்ணுறோம், உண்மை தத்துவத்தை புரியாமல் இருக்கின்றோம். இந்த காட்டில் ஒரு ராஜா போன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ராஜா காட்டுக்கு போய் பாததவரி போயிட்டாராம். பாததவரி போனால் அவர் வந்து உள்ளே கிட்ட மாட்டிக்கிட்டார். இவங்கெல்லாம் தேடுறாங்க, நைட்டாக போயிடுச்சு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடிசை இருந்திருக்கு. அந்த குடிசையில் பார்த்தா யாரோ முடவன். அதனால் பாத்ரூம் வர கூட சுற்றி அந்த குடிசையை சுற்றி தான் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். அப்போ வேறு மழை வர வர்றது மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறது, தங்குறதுக்கு அவன்கிட்ட குடிசைகிட்ட கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், இன்றைக்கி ஒரு நாளைக்கு தங்க இடம் கொடுப்பேன். இவர் ராஜான்னு அவனுக்கு தெரியாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு போயிடணும்னு சொல்கிறான். சரி, உள்ளே போனாராம். உள்ளே போனவொடனே சாப்பிட ஏதாவது இருக்குன்னு கேட்டு காலையிலேருந்து சாப்பிடல. ஏன்னா வந்துட்டாரா, ஏதோ பழைய கஞ்சி ஏதோ சாதம் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்காரு. அந்த பசிக்கு அமிர்தமாக இருந்திருக்கு அவருக்கு. இப்படி ஒரு சாப்பாடு அரண்மனையில் கூட நம்ம சாப்பிட்டது இல்லையே. இப்போ அந்த சுற்றி அலைஞ்சது அதுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் அந்த இடத்துல, காட்டில், அந்த குடிசையில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டார். காலையில் இவங்கெல்லாம் தேடி திருப்பி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து கூப்பிட்டதுக்கு, நான் வரலப்பா, இவன் ஒரு சாப்பாடு கொடுத்தேன், அது அரண்மனையிலே கிடைக்கல, இங்கே மாதிரி தூங்கி அரண்மனையில் தூங்கினது இல்லைன்னாராம். சுற்றியெல்லாம் அஸ்தமாக இருக்கு. அந்த களைப்பில் ஒரு அல்ப சுகம் அவனுக்கு நைட்டு கிடச்ச உடனே அதை விட்டுட்டு போக முடிய மாட்டேங்குது. இது மாதிரி இந்த முக்குணத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பந்தப்படுத்தி நம்மளை அந்த உடம்புல என்ன பண்ணுதுன்னா ஆசைப்படுத்தி இதை விட்டு போக விடாமல் நம்மளை பூரா கட்டுப்படுத்தி இருக்கான். அதுலேருந்து விடுபடுறது தான் இந்த ஞானம்ங்கிறது. வேறு அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி, இல்லை நீங்கள் ராஜா வரணும், கொஞ்ச நேரம் அந்த ஒரு நாள் வந்து அந்த கஷ்டத்தில் கிடைச்ச சுகத்தில் என்ன பண்ணிடுறான், அதுவே பெரிய சுகமாக நினைக்கிறான். நம்மளுக்கு பெரிய ஆனந்தம், பெரிய லட்சியம், பெரிய சுகம் இந்த உடம்புல கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அல்பமான விஷயங்களில் கவனம் செலுத்துகின்றோம். இந்த அல்ப விஷயங்களில் இல்லாமல் வாழ முடியாது உலகத்தில். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பிடாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது முக்கியம். 3 குணம் இருக்கணும், அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. அந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்ளுருகும்ட்டார். மலம் சோறும் 9 வாயிற்குடிலில் வந்து உட்காந்துட்டு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பெருசாக ஒரு ஆனந்தமாக நினச்சிக்கிட்டு இதில் அந்த அவர் சுற்றி இந்த மஸ்தமாக இருந்த குடிசையில் போய் ராஜா இருந்துட்டு எப்படி அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அப்படித்தான் நாமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். விடுபட வழி பார்க்க வேண்டும்.
இந்த குண ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அதை அடுத்து சொல்கிறார். இந்த 3 குணமும் எல்லோரிடமும் இருக்கும். ரஜோகுணம் இல்லை என்றால் வாழவே முடியாது, செயல்படவே முடியாது. நம்மளை நாம் உடம்பை கூட சுத்தம் பண்ணிக்கிற முடியாது. ரஜோகுணம் இருக்கணும். தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பைத்தியமே பிடிச்சிரும். முடியுமா இல்லையா? அப்போ தூக்கம் வேணும், செயல் வேணும், கொஞ்சம் சாந்தமாகவும் இருக்கணும். 3ம் தேவை. இதில் மெயின் சாத்விய குணம் அதிகமாக இருக்கணும், மற்ற குணம் கம்மியாக இருக்கணும். ஆனால் 3 இல்லாமல் வாழவே முடியாது. பகவான் 4வது அத்தியாயத்தில் குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் 4 ஜாதியை நான் படைத்தேன்னு சொன்னாருங்க. குண ஆதிக்கம்னார். பிறப்பால் சொல்லவே இல்லை. 4வது அத்தியாயத்தில் விரிவாக பார்த்தோம். அதாவது பிராமணன் சொன்னால் 60% சத்துவகுணம் இருக்கும், 30% ரஜோகுணம் இருக்கும், 10% தமோகுணம் இருக்கும். சத்திரியனுக்கு எப்படின்னா 60% ரஜோகுணம் இருக்கும், 30% சாத்விய குணம் இருக்கும், 10% தமோகுணம் இருக்கும். வைஷ்யனுக்கு எப்படின்னீங்கன்னா அவனுக்கும் ரஜோகுணம் 60% இருக்கும், ஆனால் சாத்விய குணம் பின்னாடி போயிடும். 30% தமோகுணம், 10% ரஜோகுணம் இருக்கும். இந்த சூத்திரங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமோகுணம் 60% போயிடும், ரஜோகுணம் 30%, 10% தமோகுணம், சாத்விய. இப்படி ஒரு டிவிஷன் பிரிக்கிறாங்க. இதில் அதிகமாக சத்துவ குணம் இருக்கிறது நல்லது. எல்லாமே வேணும், இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு சில நேரம் ரஜோகுணம் அதிகமாக தேவை இருக்கும், ஒரு சில நேரம் சத்துவ குணம் இருக்கும், ஒரு சில நேரம் தமோ குணம் தேவை இருக்கும். ஆனால் அதிகமாக சத்துவ குணத்தில் இருக்கணும். ரஜோகுணத்திலேருந்து விடுபட்டு வரணும். முதல்ல தமோ குணத்திலேருந்து விடுபடணும், பிறகு ரஜோகுணத்தில் விடுபட்டு சத்துவ குணத்தை அதிகமாக வச்சு பிறகு ஞானத்துக்கு அதிலிருந்தும் விடுபட வேண்டும். எல்லாத்துலேயுமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது, எல்லா குணத்துலேயுமே. அதாவது சத்துவ குணத்தினால சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்படுறதுக்கு ரஜோகுணம் தேவை கொஞ்சம். ஏன்னா செயல்படணும்ல, கர்மயோகம்லாம் செய்கிறாங்க, செயல்பட்டாகணும். செயல்பட்டால் தான் சித்த சுத்தியெல்லாம் வரும். சித்த சுத்தி வந்தால் தான் ஞான யோகத்துக்கும் போகணும். இந்த ஞானம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். ஞானம்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணுறான், கடவுளை அடையணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சத்துவகுணம் என்ன பண்ணுமா? கடவுளை அடைய வேண்டியதில்லை, கடவுளை அறிஞ்சால் போதும், அந்த அறிவை கொடுக்கும். கடவுளை அடைய வேண்டியதில்லை, அறிய வேண்டும். அதாவது அங்கெங்கனாதபடி எங்கும் இருக்கிறவரை அடையணுமா அறியணுமா? எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாருன்னா, என் உள்ளேயும் இருக்கிறாருன்னா அவரை போய் அடைய முடியுமா? அறிய தெரிஞ்சுக்கிறதே வேணும். அதுதான் அறிவுங்கிற. ஞானம்னா சம்ஸ்கிருதம், அறிவுன்னா தமிழ். அந்த அறிகிறது தான் நம்ம வேதாந்தத்தில். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கடவுளை அடையன்னு சொல்லி கும்பிட்டு வழிபட்டு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கிது, அதெல்லாம் உயர்ந்த நிலை தான். ஆனால் அதுவே இறுதியான நிலை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கடவுள் இங்கேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை வழிபட அப்படி வெறி பிடிச்சி அலைவார். காளி தரிசனம் கிடைக்கும், பேசுகிறாரு, செய்கிறாரு. பிறகு ஒவ்வொரு கடவுளையும் பார்க்கணுங்கிறாரு. பிறகு அத்வைதி வேதாந்தம் வாழ்ந்த பிறகு அந்த எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவார் கம்ப்ளீட்டாக. ஆனால் ஆரம்பத்தில் அது தேவை இருக்குது, கட்டாயம். ஆனால் அதுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு? ஒரு சொல்ல, நான் இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட பார்த்து பேசுகிறது எப்படி பொய்யோ அப்படி நான் காளிகிட்ட பேசுனது பொய்யுங்கிறார். இது உண்மைன்னா அது உண்மை. இப்போ நாமட்ட பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிற போது அதுவும் பொய்யாயிருங்கிறார். காளி என்ற உருவத்தை ஞானவாளால் வெட்டி சிதைத்து எரிங்கிறார் தோதாபுரி. அவருக்கு அத்வைத ஞானத்தை போதிக்கிறவர். அது அறிதல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா இடமும் அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவரை நம்ம தெரியலை. தேடி ஒருத்தர் பூமாதேவியை பார்க்க நடந்து போய்கிட்டே இருந்தாராம். நீ பூமாதேவியில் தான்ப்பா இருக்க அப்படின்னாராம் ஒருத்தர். பூமாதேவியை பார்க்க நடந்து போய்கிட்டே இருக்கேன்னா பூமிக்குள்ளே இருந்துக்கிட்டு பூமாதேவியை தானே எப்படி? பூமியே தான் பூமாதேவி. அது மாதிரி நாம் பிரம்மத்தில் தான் இருக்கோம், கடவுள்கிட்ட தான் இருக்கோம், கடவுள் நம்மகிட்ட தான் இருக்கார். அதை அறியாமல் இருக்கின்றோம். கடவுளை அடைய வேண்டும் என்ற தன்மை மாறி அறிய வேண்டும் என்ற அறிவு வரணும். இது சத்துவகுணம் இருந்தால் வரும். அப்போ அறிவது எப்படி? எனக்குள்ளே இருக்கிறார் தெரியலை. அதுதான் இந்த ஞான யோகம், சிரவணம், மனனம். இந்த கீதையில் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வந்திருக்கார். இந்த விஷயத்தெல்லாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர்றாரு. 13வது அத்தியாயத்திலே பார்த்தோம். அதனால் இந்த எண்ணமெல்லாம் நம்மளை சத்துவ குணத்தில் கொடுக்கும். அப்போ கோயிலெலாம் தேவையில்லையா? வழிபாடெல்லாம் தேவையில்லையா? பூஜையெல்லாம் வேணாமான்னா கட்டாயம் வேணும்.
அது இல்லாமல் போக முடியாது. ஆனால் அது மட்டுமே லட்சியம் கிடையாது. கடவுள் அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறனா பிறகு கோவிலை கட்டணும், சாமியை கும்பிடணும், இங்கேயே கும்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் முடியாது. இன்னொன்று, எங்கும் நிறைந்த ஒரு சக்தியை ஒரு இடத்துல நாம் ஆவாகனம் பண்ணுறோம். அதான் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தான். இருக்கிறவர் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணும் பொழுது அது வரைக்கும் அந்த கல்லை காலை வைப்போம், மிதிப்போம், உளியை வச்சு அடிப்பார். எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணவர் தொடுவோமா, காலை வைப்போமா? ஏன்னு சொன்னால் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியை மந்திரங்கள்னால சொல்லி அந்த ஜலத்தில் அதெல்லாம் ஏற்றி அதை அபிஷேகம் பண்ண உடனே அதுக்கு சக்தி கொஞ்சம் அது அங்கே எங்கும் நிறைந்த சக்தி கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுற இடம் அது. எது? கோயில். எங்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற சக்தி அதிகமாக வெளிப்படக்கூடிய இடம். சொன்னேன்ல, கரண்ட் எல்லா இடத்துல இருந்தாலும் பல்ப் இருந்தால் தானே வெளிப்படும். இது மாதிரி பெரிய சக்தி. அது மட்டும் இல்லை, எல்லாம் நிறையா பேர் வழிபட்டால் அங்கே இன்னும் சக்தி கூடும்பாங்க. இப்போ திருப்பதியிலலாம் பார்த்தேன்னு ஏன் சொல்கிறாங்க, எல்லாருடைய எண்ணங்களும் அங்கே உள்ளே போகுதாங்க. அந்த எண்ணம் அந்த விக்கிரகத்து மேலே போகும் பொழுது அதனுடைய சக்தியும் அந்த இடத்துல அதிகமாக பிரதிபலிக்குமா, அது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அதனால் கோயில் வழிபாடு ஈக்கமர எங்கும் நிறைந்திருந்தாலும் அது கட்டாயம் தேவை. அங்கே கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுவார். அங்கே போய் நம்ம நின்று உட்காந்து அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம ஏரியாவும் மனசு என்ன ஆகும், அங்கே ஒருமுகமாகும். அதுக்காக கூடாதுன்னு இல்லை, கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அங்கே அதிகமாக வெளிப்படுகிறார். இந்த ஒரு ஏதாவது சினிமாவில் காமிப்பான், லைட் இல்லாமல் சைக்கிள். அந்த காலத்தில் சைக்கிளே லைட் வச்சு ஓட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? இப்போ எல்லாம் சைக்கிளில் லைட் தேவையில்லை, ஏன் கார்லேயே லைட்லாம் போய்கிட்டு இருக்காங்க. சைக்கிளில் லைட்லாம் போலீஸ் பிடிச்சிக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு ஏதோ பழைய படம், லைட் இல்லை, ஏன் லைட் இல்லைன்னு பிடிப்பான். ஸ்ட்ரீட்டில் போகிற லைட்டு இருக்குல்ல அப்படிமா, இந்த வெளிச்சத்தில் தானே போகிறேம்மா, காற்றை பிடிங்கி விட்டுருவோம். ஏன் காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, எதுக்கு டயருக்குள்ளே டீப்புக்குள்ளே காற்று ஏற்றுறேம்மா. அது மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா அங்கே விசேஷமாக வெளிப்படணும். அதில் டயருக்குள்ளே தனியாக ஸ்பெஷலாக ஏற்றினா தானே வண்டியை ஓட்ட முடியுது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் அந்த காற்று வேலை செய்யுதா? இந்த காற்று தானே வேலை செய்யுது. அது மாதிரி பகவான் அந்த விக்கிரகத்தில் அதிகமாக இருக்கிறார். அதனால் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் 3 குணம் கட்டாயம் இருக்கும். எதன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தேவை. ஞானியாக இருந்தால் தூங்காமல் இருப்பாரா? சில பேருக்கு அப்படி கற்பனையெல்லாம் இருக்குது, ஞானின்னா தூங்கக்கூடாதுன்னெலாம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் மாதிரி எல்லோரும் இருக்கிறதே செய்வாங்க. இந்த தூக்கம் செயல்பாடு சாத்விய குணம் இது ஞானியாக இருக்கட்டும் துறவியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்கும். அதிக ஜபம் தியானம் நல்ல குணம் சிந்தனையில் இருப்பார், கொஞ்சம் செயல்படணும், பிறகு தூங்கவும் செய்யணும். தூங்காமல் இருக்க முடியாது. ஆனால் தேவையற்ற நேரத்தில் தூங்கக்கூடாது. இப்போ இந்த அந்தரயோகத்துலலாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்தரயோகம் வச்சுருப்பாங்க. திருப்பராயத்துறை ராமகிருஷ்ண தபோவனத்துலலாம் அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 மணிக்கு சாப்பிட்டு வந்தோன்னா நாமாவளி சொல்வார். ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் தியான வகுப்புன்னு போட்டுவார். எப்படி தியானம் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம்தான் வரும். நிறையா பார்த்தீங்கன்னா பூரா இப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால தான் அதிகாலை காலையில் ஒரு கிளாஸ் வைப்போம். இந்த கிளாஸ் வைக்கிறதுலாம் ஒன்று சாயந்தரம். மத்தியானம் கிளாஸ் வச்சா என்னாங்க, வகுப்புலேயும் தூக்கம்தான் வரும். தூக்கம் இருக்க முடியாது. அதுவும் காலையில் பொங்கல் பூரியெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, 9 மணிக்கு போய் கிளாஸில் உட்காந்தா தூக்கம் வரும். ரிஷிகேஷில் இதெல்லாம் கேம்ப்பெல்லாம் நடக்கும். தேனியில் கூட அன்றைக்கி பொங்கல் பார்க்குற அன்றைக்கி, பொங்கல் போட்ட அன்றைக்கி கிளாஸில் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் சாமி சொல்லுவார், என்ன ஸ்லீப்பிங் டோஸாக இன்றைக்கி சாப்பாடு அப்படிம்பார். பொங்கலுக்கு ஸ்லீப்பிங் டோஸ்னு பேர். பொங்கலுக்கு பேரே ஸ்லீப்பிங் டோஸ். தூக்கம் வரும். அது அளவாக சாப்பிட தூக்கம் வராது. நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி போட்ட உடனே உள்ளே அடிச்சு போனால் கிளாஸில் ஒன்று எப்படி தூக்கம் தான் வரும். ஆனால் தூக்கமும் தேவை தான். எங்கே எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிற கணக்கு இருக்குது. இதெல்லாம் எல்லாத்துலேயுமே 3 குணமும் தேவை. அதில் சாத்வீக குணத்தில் அதிகமாக இருந்து அதுலேயும் நம்ம கட்டுப்படாமல் இருக்க வேண்டும். காலையில் எந்திரிக்கும் போதே பெரும்பாலும் எல்லோரும் சாத்வீக குணத்தில் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது மனசு அமைதியாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் தியானம் பண்ண சொல்கிறது. கொஞ்ச நேரம் அப்படியே மற்ற எல்லோரும் எந்திரிக்க ஆரம்பித்தாச்சுன்னு வச்சுங்க, அப்படியே ஒவ்வொரு விவகாரமாக வரும். பிறகு ரஜோகுணம் வந்துடும். இப்போ ரஜோகுணம் பகல் ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் நைட்டில் தமோகுணம் போயிடும். இது எல்லாருக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் எந்த நேரத்தில் எந்த குணம் தேவையோ அந்த குணத்தை நம்ம மேலே கொண்டு வரணும்.
இது பொதுவாக நம்ம கையில் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நம்ம கையும் மீறி போகும், நம்ம கையும் மீறியும் போகும். அதுக்கு காரணம் என்னென்னா, பூர்வ ஜென்ம வாசனைலாம் சொல்லுவோம், பல காரணம். அதுக்கு நாம் செஞ்ச வினைதான் காரணம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் எந்த குணத்திலிருந்தும் அந்த குணத்தை விட்டு அடுத்த குணத்துக்கு போக முடியும். சில நேரம் தமோ குணம் தேவை இருக்குது, ஓய்வு தேவை இருக்குது. வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம், தூங்காமல் இருக்கக்கூடாது, தூக்கத்துக்கு போனப்போ அப்போ என்ன பண்ண, கட்டாயம் தூங்கி ஆகணும். அப்போ தான் உடல் நல்லா இருக்கு, இல்லாட்டி உடல் நல்லா இருக்காது. அப்போ எந்த குணம் நம்மளுக்கு தேவையோ அந்த குணத்தில் அப்பப்போ இருக்கிறத புத்திசாலித்தனம் அப்படி கொண்டு வர வேண்டும். இதுக்கெல்லாம் முதல்ல நம்மளுடைய சாப்பாடு, ரொட்டீன் வாழ்க்கை, இந்த ஃபோனில் பார்க்குற விஷயம், டிவியில் பார்க்குற விஷயத்தை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒழுங்குபாடு இருந்தால் எல்லாத்துலேயும் ஒழுங்குபாடு வந்துடும். சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தமோ குணம் தான் ஜாஸ்தியாக போகும், இல்லாட்டி ரஜோகுணம் போகும். சாப்பாட்டில் கண்ட்ரோல், எதை சாப்பிடணுமோ அது சாத்விக உணவை சாப்பிட்டா சாத்விக குணம் வரும். குணத்துக்கும் உணவுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. குணத்துக்கு நான் அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? மிருக காட்சி சாலையில் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் அதாவது உயிரை கொல்ல, இது இடையில சொல்கிறேன் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயந்தான். உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அது ஒரு இருக்குது. ஆனால் அதுக்கு அதனால் அந்த காரணம் கம்மி தான். ஏன்னா உயிரை கொல்லாமல் யாராலும் வாழவே முடியாது. நீங்கள் நடந்து போகிறீங்க, எத்தனை உயிர் சாகும்? சாகத்தானே செய்யும். சரி, விவசாயம் பண்ண உயிரை கொல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா? எத்தனை பூச்சி மருந்து அடிக்கிறோம், உழுகும்போது எவ்வளோ உயிர் சாகுது. அப்போ எதுக்கு உயிரை புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, உணவுக்கும் மனசுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. சாப்பாட்டில் ஒரு பங்கு குணத்தை, மனசை மாற்றுது. இதுக்கு உதாரணம் பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் மிருக காட்சி சாலையில் போய் பாருங்கள். வெறும் சாத்வீகத்தை மட்டும் சாப்பிட்ற மான், ஒட்டகம், யானை அது வாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்கு. எப்போயாவது ஒரு சில மூர்க்கத்தனம் வருமே ஒழிய பெரும்பாலும் அமைதியாக இருக்குது. அது உடம்புல நீங்கள் போனீங்கன்னா ஏறி உட்காரலாம், தடவி கொடுக்கலாம், கொஞ்சலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். துர்நாற்றம் ஒரு துப்பரை வீசவே வீசாது, எப்பயும் அமைதியாக போகும். அதனுடைய சாணத்தை நம்ம மிதிப்போம், வீடை சாணத்தை வீட்டு முழுகிறோம் நம்ம. இதே இது நீங்கள் மிருக காட்சி சாலையில் புலி சிங்கம் இருக்க கூண்டுக்கிட்ட போய் பாருங்கள், நாத்தம் அடிக்கும், ஒரு துர்நாற்றம் வீசும். அது மட்டும் இல்லை, ஒன்று புலியும் சிங்கமும் படுத்துருக்கும், இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று படுத்து தூங்கும், இல்லாட்டி கூண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று தமோ குணம், இல்லாட்டி ரஜோ குணம். மற்ற வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றது பாருங்கள், அமைதியாக போயிட்டுருக்கு. இல்லை உடம்புல சக்தி வரணுங்கிறதுக்காக மாமிசம் சாப்பிட்றோம்னா, எங்கேயாவது புலித்திறன், சிங்கத்திறன் சொல்கிறோம், ஹார்ஸ் பவர்னு தான் சொல்கிறோம், குதிரை திறன் தான் சொல்கிறோம். குதிரை வேகத்தில் சிங்கம் கூட ஓட முடியாது. குதிரை ஓடுற வேகத்தில் சிங்கம் ஓட முடியாது, புலி ஓட முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம். அது என்ன, மட்டன் சாப்பிடுதா? குதிரை மட்டன் சாப்பிடுதா? குணங்களை மாற்றுறது. அதே மாதிரி நம்ம குணம் அதிக காரம், அதிக புளிப்பு, இதெல்லாம் ரஜோகுணம், தமோ. அது காரம் வேணும், அறுசுவையும் கட்டாயம் வேணுங்கிறாங்க உடம்புக்கு. அறுசுவை வேணுமா? ஆனால் எதில் அதிகம்? சில பேர் பார்த்தீங்கன்னா காரம் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு சாத்திய குணம், அதுக்கு இனிப்பு ஓவராக சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுவும் கூட சுகர் வந்துடுது, ஏற்கனவே இருக்குது, சாப்பிட முடியாமல் போயிருப்பாரு. அப்போ இந்த உணவுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நாம் வெளியே பழகிற விதத்துலையும் இருக்குது. டிவி சீரியல் பார்க்குறத கூட எதை பார்க்கணும்னு இருக்குது. அப்படிலாம் பார்த்தா நாம் இந்த தமோ குணம், ரஜோகுண ஆதிக்கத்திலேருந்து சாத்விக குணத்துக்கு விடுபடலாம். இந்த சினிமாவில் எப்போ பார்த்தாலும் சண்டை, அடி தட்டி இதவே பார்க்குறேன் பாருங்கள், அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு அதைத்தான் இருக்கும். சிலர் அமைதியாக இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா சில சினிமாவை பார்த்துட்டு சண்டை போட்டு தகராறு பண்ணிடுறான். அந்த வீரம் சினிமாவில் பார்த்து இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி செய்கிறான். அப்போ நாம் எந்த குணம் வேணுமோ அந்த சூழ்நிலை, அந்த உணவு, அந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னால் அதுலேருந்து நாம் வர முடியும். ஒரு சூழல் இருக்குது. ஒருத்தர் ஒரு இடத்துல சொன்னார், நல்ல இதமான சூழ்நிலை, நல்ல கிளைமேட்டெல்லாம் சாரல் விழுந்துக்கிட்டு மேகமெல்லாம் மூடி ஒரு கிளைமேட் குளிர்ச்சியாக இருக்குது. சாயந்தரம் நேரம் ஒருத்தர் சொன்னாராம், இந்த நேரம் தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குது, கூலிங்காக இருக்குது, சாயந்தரம் நேரம் நல்லா இருக்குது. இன்னொருத்தர் நேரம் மிளகா பச்சி நல்லா சூடாக இஞ்சி டீ சாப்பிட்டா நல்லா இருக்குன்னாராம். சூடாச்சு
இன்னொருத்தர் இந்த குளிருக்கு கம்பளியை பற்றி நல்லா தூங்கினா நல்லா இருக்கும் நானா. இது எப்படி, இது யார் கையில் இருக்குது? ஒருத்தர் தியானம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறார், அது சாத்வீக குணம். ஒருத்தர் நல்லா சூடாக மிளகா பிச்சு நல்லா சுட ஃபில்டர் காஃபி இல்லாட்டி இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறாரு. ஒருத்தர் நல்ல போர்வை கம்பளியை பற்றி தூங்கினா நல்லா இருக்கும்னாராம். அப்போ இந்த 3 குணம் நாம் எந்த குணத்தில் இருக்கணுங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் பயிற்சி பண்ணி சாத்வீக குணத்தை கொண்டு வர வேண்டும். முதல்ல ஒருத்தர் தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு எதற்கு வரணும்? தமோ குணத்திலேருந்து ரஜோ குணத்துக்கு வரணும். நீங்கள் தமோ குணத்திலேருந்து நேரடியாக சாத்வீகத்துக்கு போகவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமோ குணத்துலேருந்து நேரடியாக சாத்வீகத்துக்கு போகக்கூடாது. இப்போ ஒருத்தர் தூக்கம் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த தூக்கத்தை ஜெயிக்கிறது எப்படி? கொஞ்சம் நடக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சால், ஒரு நடந்து போனால் தூக்கம் போயிடும், கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சால் தூக்கம் போயிடும். இல்லை நான் தூக்கம் வருது, நான் தியானம் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? அங்கே நல்லா தூங்கிடுவார். அது சாத்வீக குணம். தூக்கத்தை போக்கணும், நடக்கணும், இல்லை வீட்டில் வேலை செய்யணும், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த தமோ குணத்துலேருந்து வெல்ல முடியும். தமோ குணத்துலேருந்து வெல்வதற்கு செயல்னே தேவையை ஒழிய, புஸ்தகம் படித்தா கூட தூக்கம் வருதுன்னு புஸ்தகம் படித்தேன்னாகும், தூக்கம் வந்துடும். ஏற்கனவே சும்மா படித்தாலே தூக்கம் வரும். சரி, தூக்கம் வருதுன்னு வகுப்பில் உட்காந்து கேட்டால் அதை விட தூக்கம் வரும். கிளாஸ் எல்லாம் கேட்டால். அப்போ எப்பயுமே என்ன சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இந்த தமோ குணத்திலேருந்து விடுபடணும்னா செயல்பட வேண்டும், எதையாவது செய்யணும். ஒன்று சுயநலமாக கூட, சொந்த வீட்டுக்காக, நம்மளுடைய குடும்பத்துக்காக, தனக்காக முதல்ல நல்லா செயல்பட ஆரம்பித்தா தமோ குணத்தை விடுபட்டுடலாம். அதே செயலை கொஞ்சம் பொதுநலத்துக்கு செயல்பட ஆரம்பித்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்? சாத்வீக குணத்துக்கு உள்ள நுழைவதற்கு அது காரணமாக அமையும். தமோ குணத்திலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல என்னென்னா செயல் தான். நல்ல செயல் செய்கிறோம். சில பேர் நல்ல பெரிய பிஸ்னஸ் கம்பெனி எல்லாம் ஆரம்பித்து 10 பேருக்கு வேலை கொடுத்து, அதில் பொதுநலமும் இருக்குது, சுயநலமும் இருக்குது. ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேண்டிய சேவைகள் செய்கிறது, அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுடைய குடும்பமெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடுகள் பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னா தமோ குணத்தை விடுபட்டு சாத்வீக, அதாவது ரஜோகுணத்துக்கு வந்தாலும் ரஜோகுணத்தில் பொதுநல சேவை கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? சாத்வீகத்துக்கு கொண்டு போயிடும் அப்படியே நம்மளை. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தமோ குணத்திலேருந்து ரஜோகுணத்திற்கு வர வேண்டும். நேரடியாக சத்துவ குணத்துக்கு போகக்கூடாது. போனால் அது என்ன ஆகும்? டேஞ்சர் தான். தியானம் பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ தூக்கம் வருதுன்னு பண்ணுனா அங்கேயும் போய் நம்மளுக்கு தூக்கம்தான் வரும். உழைப்பு. பிறகு இன்னொன்று சொல்லுவாங்க, தமோ குணம் ரொம்ப இருந்துன்னு சொன்னால் தூக்கம் வராமல் இருக்கணும்னா செயல்படணும், ஒன்று ஏதாவது காரியம் பண்ணணும், குளிக்கணும். ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? குளிச்சுட்டா ஃப்ரெஷ் ஆகிடுதா இல்லையா? அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சபரிமலை போகும்போது 2 தடவை குளிக்க சொல்கிறது. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக நினச்சி குளித்தோம்னா. துக்க வீட்டுக்கு போயிட்டு ஏன் குளிக்க சொல்கிறாங்க தெரியுங்களா? அங்கே தமோ குணத்தில் இருப்போம். அதில் ஒரு பெரிய சயின்டிஃபிக்கே இருக்குது. அதாவது வெறும் தண்ணி சும்மா குளிக்கிறதில்ல, துணியை நினச்சி குளிக்க சொல்லுவாங்க. ஒன்று கிருமியெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அந்த ஒரு சோகமான சூழ்நிலை குளித்த உடனே பாருங்கள் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் அழுக மாட்டாங்க. வீட்டிலே பார்க்கலாம் நீங்கள், அது வரைக்கும் அடித்து அம்மா உய்ய அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த குளித்து முடிஞ்சவொன்னே என்ன ஆகும்? கொஞ்சம் ஃப்ரெஷ், சோகம் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அப்போ தமோ குணத்தில் மீள்றதுக்கு இன்னொரு உபாயம் என்ன? இந்த குளிக்கிறது. பிறகு இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம ஆன்மீகத்திலே உண்டு, சுவாச பயிற்சி. தியானம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவோம்னா, உடம்பை நல்லா உட்கார்ந்த பிறகு மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக விடுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த மூச்சை கவனித்து சுவாச பயிற்சி பண்ணும் பொழுது தூக்கம் போயிடும். எப்போயாவது தூக்கம் வந்தால் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக விட்டு ஒரு 4 தடவை விட்டாங்கன்னா தூக்கம் போயிடும். இதெல்லாம் என்னென்னா தமோ குணத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழி. ரஜோகுணத்திற்கு வர வேண்டும். சரி, அதுக்கு வந்தாச்சு, அதிலே உட்காந்துக்கிறதா? திருப்பி என்ன பண்ணணும்? சத்துவ குணத்திற்கு வர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் எப்போ பார்த்தாலும் செயல், பிஸ்னஸ்ஸு, தொழில், சம்பாத்தியம் அப்படின்ட்டு இருந்தால் ரஜோகுணத்திலே தான் கடைசி வரைக்கும் இருக்கோம்னு அர்த்தம். கொஞ்சம் 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 முதல்ல சின்ன வயசில் அதிக ரஜோகுணத்தில் இருந்துட்டு கொஞ்சம் சாத்வீகத்துக்கு வரணும். கொஞ்சம் தியானம், ஜபம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஆகணும்.
ஆனால் வயசாகிருச்சுன்னா அது செயலை குறைச்சிட்டு படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, இந்த விஷயங்களில் நம்ம அதிகமாக செலுத்தணும். என்ன பண்ணுவோம்? ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன்னு உட்காந்துருப்போம். நம்ம பொறுப்பாக கொடுத்து பழகணும். அப்படியே கண்டவாகலையும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. இப்போ குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும். எப்படி பொறுப்பாக கொடுக்கணும்? அவங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்து பொறுப்புகள்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகியே இந்த வழிக்கு வர ஆரம்பிச்சிடணும். இது ரஜோகுணத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி. கடைசி வரைக்கும் மரணப்படுக்கையில் கிடப்பார். மரணப்படுக்கையில் கிடக்கும்போது அப்பா பார்த்து, நீ ஏன்டா இங்கே வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்க? இவன் தோட்டத்தில் வேலையை பாடுறா, இல்லாட்டி பிஸ்னஸ் கடையில் வியாபாரம் போயிடும், அதை போய் பாருன்னு சொல்லி இவர் கிடக்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அவனை ரஜோகுணம் தூண்டிக்கிட்டு இருப்பார். ஏன்னா எண்ணம் போகிற என்ன மரணப்படுக்கையில் கூட தொழில், பிஸ்னஸ்ஸு இப்படித்தான் இருக்கும். அது சரி சாக போகிறோம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போமே கடவுள் நாமத்தை, அப்படி என்ன வராது. ரஜோகுணத்திலே வாழ்க்கை பூரா கழிச்சிட்டோம்னா வராது. நாம் அப்பப்போ நிறையா பண்ணி பழகிருந்தால் மரண தருவாயில் எப்படி வரும்? இறை சிந்தனையில் போயிடுவோம். நம்ம இறைவனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? அதை சரியாக வச்சுட்டியா, இந்த பொருளை பாதுகாப்பு வச்சுருக்கி, சாகும்போது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை கரெக்டாக வச்சுருக்கியா, அவன்கிட்ட கடன் கொடுத்தே வாங்கிட்டியா, எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். சில பேருக்கு சாகிற தருவாயில் கூட அந்த இது போகிறதில்ல. ஒரு அம்மா ரிஷிகேஷில் இருந்தாங்க, நல்லா ஜபம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ருத்ராட்சம் ஜபம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட அந்த பொருள் மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்று போகல. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது. ஒரு சர்வீஸ் பண்ணாங்க, ஒரு பொண்ணு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. இது என்ன பண்ணுச்சு? அம்மா நீங்கள் இந்த ஜப மாலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சான். நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிடுச்சான். அதை கூட விடுறதுக்கு புத்தி வரல. இது என்னன்னா, இந்த ரஜோகுணத்திலே ஊறி போனோம்னு வச்சுக்கங்களேன், கடைசி காலத்துலேயும் நமக்கு இறை சிந்தனையே அதிகமாக போகாது. பொருளை பற்றிய சிந்தனைகள் தான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஜபம் பண்ணாமல் அதில் ஒரு பற்று வச்சுருந்தா கொண்டா போக முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஜபம் பண்ணுற சக்தியே இல்லை, இப்படியே பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால் ரஜோகுணத்திலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்புறம் சத்துவகுணத்துக்கு வரணும்னா பொறுப்புகள், செயல்களை குறைத்து ஜபம், தியானம், தானம், தவம் இப்படி சத்காரியங்களில் நம்மளை நாமே அதிகமாக ஈடுபடுத்தி பழக வேண்டும். முதல்ல 10 மணி நேரம் வேலை செய்வோம், 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். 10 மணி நேரம் வேலை செஞ்சு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம் ஏதோ நல்ல புஸ்தகங்களை படிப்போம். சில நேரம் பிறகு தூங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். பிறகு என்ன பண்ணோம்? இந்த ஜபத்தை கூட்டணும். பிறகு வேலையை குறைக்கணும். கொஞ்சமாக குறைச்சி கடைசியில் வேலை ரொம்ப எதாவது கேட்டால் செய்யணும், நம்ம வேலையை செய்யணும், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். அது பிறகு இறை சிந்தனை, ஜபம், தியானம் இதுகள்லேயே அதிகமான காலத்தை செலவழித்து பழகணும். பிறகு சத்துவ குணத்திலேருந்து எதுக்கு வரணும்? அதிலே இருந்தால் தப்பு நல்லதான்னா அதுவும் நம்மளை என்ன பண்ணுது? பந்தப்படுத்துது. அதிலிருந்து நிர்குணமான ஆத்மாவிற்கு செல்ல வேண்டும். ஞான யோகத்துக்கு வரணும். இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் ஞான யோகம்தான். சேத்திரஜ்ஞன்னு பேசணும், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, ஆத்மா அனாத்மான்னு பேசுனதெல்லாம் என்னென்னா ஞான விஷயம், சிரவணம். இதை கேட்டு தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் சத்துவ குணத்திலிருந்தும் விடுபட முடியும். கேட்பது சிரவணம், அதில் இருக்க சந்தேகங்களை நீக்குவது மனனம், அதை தெளிவுபடுத்துவது நிதித்தியாசனம், அது நிலை நிற்பது நிதித்தியாசனம். இதெல்லாம் இந்த ஞான யோகத்துக்கு வந்தால்தான் நாம் அந்த சத்துவகுணத்திலிருந்தும் விடுபட முடியும். அது வரைக்கும் என்னென்னா சத்துவகுணத்துக்கு அடிக்ட் ஆகிடுவோம், சத்துவகுணத்தில் விடுபட முடியாது. அப்படி சத்துவகுணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் ஞான யோகத்திற்கு வர வேண்டும். சில நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. மகாபாரதத்தில் போரை தவிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, கர்மந்தான் வந்துச்சு. அவனை ஒன்றும் பண்ணவே முடியலை, அவனுடைய குணத்தை மாற்றவே முடியலை. அதெல்லாம் கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம கர்ம வினையை மாற்ற முடியும், அது நம்ம கையில் இருக்குது. சில இடங்களில் முடியாமல் வைப்போம். அதுக்கு காரணம்னா பூர்வ ஜென்ம கர்ம வினை தான் எல்லாமே, அது நம்ம செஞ்சது தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, திட்டும்போது அதை மன்னிக்கிறோம்னா சத்துவகுணம், புரியுதுங்களா? திருப்பி திட்டினா ரஜோகுணம். அடுத்து திருப்பி திட்டவும் முடியலை, மன்னிக்கவும் முடியல, உள்ளுக்குள்ளேயே அவனை சபிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குது.
இது தமோ குணம். எதிர்க்கிற சக்தி இல்லை, அப்போ ரஜோகுணம் இல்லை. மன்னிக்கிற சக்தியும் இல்லை. உள்ளுக்குள்ளேயே புழிஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறது, அவனை சாபம் போட்டுக்கிட்டே உள்ளே உட்காந்துருக்கிறது. மனசுக்குள்ளே நிம்மதியாகவே இருக்க முடியாது, நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது. இது தமோ குணம். இதில் எதுக்கு அதிக சக்தி வேணும் யோசிச்சு பாருங்கள். மன்னிக்கிறதுக்கு அதிக சக்தி வேணும், திட்டுறதுக்கு அதிக சக்தி தேவையே இல்லை. மன்னிக்கிறதுக்கு ரொம்ப பலம் வேணும். சந்தோஷமாக போட்டும் பரவாயில்ல அப்படின்னு அந்த எண்ணம் வரணும்னா ரஜோகுணத்தை விட பலம் வேணும். அதிக பலம் இருந்தால்தான் மன்னிக்கிற சக்தியே வரும். மன்னிக்கிறது சும்மா இயலாமையில் மன்னிக்கிறது கிடையாது. இயலாமையில் மன்னிக்கிறது இவன் தமோ குணத்தில் இருக்கவன். ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே அடிக்க முடியாது, அடித்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவனை உள்ளுக்குள்ளே போட்டு அவனை சாபம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தமோ குணம். இப்போ பொறுமையாக இருக்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இவ்வளோ திட்டு தான் பொறுமையாக இருக்கான். பொறுமையாக இல்லை, அங்கே பொறுமையே கிடையாது. அங்கே அது தமோ குணம். பொறுமையாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு அவன்பாடு போயிட்டே இருப்பான். இவன் உள்ளு புளிங்கிட்டு இருப்பான். அது அந்த மன்னிக்கிற ஆற்றல் சாத்வீக குணம். இதெல்லாம் பிறகு என்ன பண்ணும், ஞானம் வந்தாத்தான் இதெல்லாம் ரொம்ப இந்த நம்ம சாத்வீக குணத்திலிருந்தும் கூட விடுபட முடியும். இப்போ 3 குணங்கள் 6 தலைப்பில் பார்த்தோம். குணங்கள், குணங்களின் இலக்கணம், இதில் 3 பார்த்துருக்கேன், 2 இருக்குது, இன்னும் 3 இருக்குது. குணங்கள் எப்படி நம்மளை பந்தப்படுத்துகிறது, அதுலேருந்து விடுபடுவதற்கு வழி என்ன, விடுபட வழி என்னன்னு பார்த்தோம். தமோ குணத்திலேருந்து ரஜோ குணத்துக்கு வரணும், ரஜோ குணத்துலேருந்து சாத்வீக குணத்துக்கு வரணும், சாத்வீக குணத்திலேருந்து ஞானத்துக்கு வரணும். இப்படித்தான் விடுபட முடியும். பிறகு குணங்களின் அடையாளம் என்னன்னா, இந்த லட்சணம் தான் அடையாளம். ஏற்கனவே குணம் என்ன லட்சணம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவே அடையாளம்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இது வெளிப்பட்டால் தெரியும். கிட்டத்தட்ட இந்த லிங்கம் அடையாளமும் லட்சணமும் ஒன்று தான். ஏன்னா குணம் என்ன இருக்குன்னு நேரில் பார்க்கவே முடியாது. அது அவன் வெளியே சும்மா உட்காந்துருக்கும்போது என்ன குணத்தில் இருக்கான்னு தெரியுமா, தெரியாது. அது வெளிப்பட்டாத்தான் தெரியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது ஒரு சக்தியாக வெளிப்படும் பொழுது தான் குணங்களின் அடையாளம் தெரியும். ஒருத்தனுக்கு பேசுகிற சக்தி இருக்குது, ஆனால் மௌனமாக இருக்கான். அந்த சக்தி பேச முடியலன்னு எப்படி தெரியும், பேசினா தான் தெரியும். சில பேர் கை இருக்கும், சக்தி இருக்காது. கை இருந்தாலும் கையில் சக்தி இல்லாட்டி செயல்பட முடியாது. கண் இருக்கும், கண்ணில் பார்க்குற சக்தி இல்லாட்டி செயல்பட முடியாது. அது பார்த்து இது தெரியுதுன்னு சொன்னாத்தான் நம்ம அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி எந்த குணம் வெளிப்பட்டாத்தான் இவன் இந்த குணத்தில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அது குணங்களின் அடையாளம். ஒன்று ஏற்கனவே சொல்ல லட்சணம் தான். நல்லா ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவன் உடனே ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்க, சத்துவ குணத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஷார்ப்பாக உடனே என்ன விஷயமோ சரியாக புரிஞ்சுக்கிட்டான்னா அதை சரியாக சாத்வீக குணத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லுவோம், எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்காருங்கிறத சூழ்நிலையை தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு பேர் சாத்வீகம். கோபத்தில் ஒரு குழந்தைகிட்ட அம்மா சின்ன பிள்ளையை பார்த்து நீ செத்து தொலைன்னு சொல்லுது. குழந்தை அதை எப்படி புரிஞ்சுக்கிறோமா, அம்மா சொல்லி பிடிச்சி நம்ம செத்து தொலைஞ்சிரும்னு நினைக்குமா, ஏதோ அம்மா கோபத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா அது உண்மையிலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம். இல்லைன்னா என்ன தப்புன்னு அர்த்தம். நிறைய இடங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்க நிறைய தப்பு நடக்குது. ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னால் அந்த நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குரு சிஷியர்கிட்ட என் முகத்திலே நீ முழிக்கக்கூடாதுன்ட்டாராம். இவர் கோவிச்சுட்டு போயிட்டார். ஏதோ கோபத்தில் சொல்லி 40 வருஷம் முழிக்கவே இல்லையா. இது சரியான புரிதல் இல்லை. ஏதோ சொல்லியிருப்பார், அப்புறம் திருப்பி வந்திருக்கணும், பேசியிருக்கணும், எல்லாம் பண்ணணும். கோபத்தில் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் இதுதான். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் எங்கள் சாமி கூட எங்கள் குருநாதர்களும் சண்டை போடுவேன் விவகாரத்தில், வேறு இல்லை. அடுத்த நிமிஷம் நாங்கள் 2 பேரும் மாறிக்கிடுவோம். அந்த நிர்வாகம் ஃபுல்லாக பார்த்தேன் தேனி ஆசிரமத்தில். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், சாமி அப்படி இப்படிமா கொஞ்சம் வரும், கோவம் வந்துடும். அவர் ஏதாவது சொல்லுவார், நானும் கோவிச்சுட்டு போய் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அது அப்புறம் திருப்பி கூப்பிடுவார். ஒரு இடம் எனக்கு வேணாம் போதும்னு நினச்சிட்டு ஆசிரமத்துட்டு வெளியே போய் நம்ம கொஞ்சம் சரி இருப்போம், வேணாம் இவ்வளோ விவகாரம் போதும்ட்டு கிளம்புனேன். அதை அவரால் தாங்க முடியலை. என்ன பண்ணிட்டார்ட்டா ஒரு மெசேஜ் போட்டார். அப்போ இனிமேல் வரலன்னு அவர் சென்னையில் இருந்தார், நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு போயிட்டேன். போன உடனே ஒரு மெசேஜ், இனிமேல் மூஞ்சிலே நீங்கள் முடிக்கக்கூடாது, இப்படி நீங்கள் பாட்டுக்கு ஆசிரமத்துட்டு போட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டார். பக்கத்தில் இன்னொரு சாமி உட்காந்தார். நான் மெசேஜ் பார்த்து சிரித்தேன். என்ன மெசேஜ் சிரிக்கிறீங்க என்னார், சாமி போட்டிருக்காரு பாருங்கள், என்ன இவ்வளோ கடுமையாக போட்டிருக்காரு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் நாளைக்கு ஃபோன் பண்ணார் பாருங்க அப்படின்னு. என்ன எப்படி சொல்கிறீங்கன்னார். அதாவது எங்கள் ஊரில் கிராமத்தில்
அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச காலை ரெண்டாக ஒடிச்சு போடுவேன் அப்படின்னு அம்மா திட்டி விடும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா திட்டி பிடிச்சி வேச்சு உள்ளே நுழையக்கூட ஓடிடுவான். வெளியே போய் மத்தியானம் வரைக்கும் பார்ப்பான். இவனுக்கு இங்கே வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அவன் அம்மாவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அவன் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ எங்கே இருக்குது இது தேட ஆரம்பிச்சிடுறேன். அவன் எப்படா கூப்பிடுன்னு கேட்டிருப்பான். இதை போய் என்ன பண்ணுறது, இதுக்கு போய் நீ வீட்டுக்குள்ளே உடஞ்சா காலை ஒடிச்சு போடுன்னு கேட்டதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டானா எப்படி ஆகும்? தப்பாக தானே போகும். இல்லை கோவிச்சிட்டு ஓடி போயிட்டானா எப்படி இருக்கும்? எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேர் சாத்வீக குணம். இது சாத்வீக இது வந்து இந்த வெளிப்படுறது இதுதான். இதை வந்து அது புரியக்கூடிய சக்தி நம்ம ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னால் அது சாத்வீக குணத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மோகம் இல்லாமல் இருக்கிறது, பிறகு மன்னிக்கிறது, உண்மை பேசுதல், வைராக்கியத்தோடு இருக்கிறது, பொறுமை எல்லாம் வந்து படிக்கிறதுல அதிக ஆர்வம், அதிகமாக செலவழிக்கிறது, இதெல்லாம் ஒருத்தன்ட்ட இருந்துன்னு சொன்னால் இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? சாத்வீக குணத்தினுடைய அடையாளம். ரஜோகுண அடையாளம் எதுன்னா பேராசை. எப்போ பார்த்தாலும் பேராசை இருக்குது. எதை சொன்னாலும் திருப்தியே வராது அவனுக்கு. என்ன அடைஞ்சாலும் திருப்திங்கிறதே ஒன்று இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவன் எங்கே இருக்கான்? ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாட்டில் இருக்கின்றான். என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, பயன்படவே பயன்படாது, யூஸ் பண்ணுறதும் இல்லை, அதை கொடுக்குறதே இல்லை, கொடுக்க மனசே வராது, தானும் பயன்படுத்துறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்காமையே ஒருத்தர் இருந்தால் அது வந்து ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. அதிகமான பேச்சு, அதிகமான வேலை, இப்படியெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மௌன விரதம் இருக்கிறார். அப்போ என்ன நினைக்கிறார், நம்ம சாத்வீகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறான். அது சாத்வீகம் கிடையாது. எப்போ தெரியும் தெரியுமா? அவர் மௌன விரதம் முடித்த பிறகு சாத்வீகமானு தெரியும். ஒருத்தரை பார்த்துருக்கேன், 5 வருஷம் மௌன விரதம் இருந்திருக்காரு. 5 வருஷம் மௌன விரதம் முடிச்சுட்டு வந்துட்டார். பேசுனா நிப்பாட்ட மாட்டேங்கிறார், நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கார். 5 வருஷம் மௌன விரதம் இருந்த ஒருத்தர் விரதம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான்ஸ்டாப்பு பேச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கார், நிற்காமல் பேசிக்கிட்டு இருக்கார். இதை எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ சாத்வீகம்னு சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ளே ரஜோகுணம் இருந்திருக்கு, வெளிப்படாமல் தமோகுணத்தில் மௌனமாக இருந்திருக்கார். உண்மையிலே பார்த்தா தமோகுணம் மௌனமாக இருந்திருக்காரு, இப்போ ரஜோகுணம் வெளிப்பட்டிருக்கு. மௌனம் அதனால சொல்லுவாங்க, பேசாமல் இருக்கிறத விட அளவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பேசாமல் ஒரு நாள் இருக்கிறது ஈஸி, அளவாக பேசணும்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டம். அளவாக பேசுகிறது தான் கஷ்டம், மௌனமாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அளவாக எங்கே எதை பேசணுமோ அதை பேசுறது. இப்படி இந்த அதிகமாக பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, இதெல்லாம் எப்படின்னா ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. சுயநலம் ரொம்ப அதிகமாக ஒருத்தனுக்கு இருந்தால் அது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. பிறகு தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், இந்த சத்துவத்துக்கும் ரஜஸுக்கும் ஆப்போசிட் எதுவோ அதுதான் தமோகுணம். சத்துவம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிற சக்தி, அவனுக்கு புரிகிற சக்தியே இருக்காது. ரஜோகுணம் செயல்படுற சக்தி, இவனுக்கு செயல்படவே மாட்டான், சோம்பேறித்தனமாக இருப்பான். இதுக்கு ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக எது இருக்கோ அது தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது ஒரு குருகுலத்தில் ஒரு பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பானான், ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பானான், ரொம்ப அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு, புத்திசாலித்தனம் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணி அதில் கர்வம் வந்துருச்சு. யாருக்கு அவனுக்கு கர்வம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சாப்பாட்டில் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பால் கொடுத்துருக்காரு. யார்? குருநாதர். திக்கான பாலாக கொடுத்துருக்காரு. நம்ம புத்திசாலித்தனத்தை பாராட்டி குரு வந்து நம்மளுக்கு மட்டும் தண்ணி கலக்காமல் ரொம்ப திக்கான பால், இவன் பெருமையாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் புத்தி மந்தமாக போச்சு. என்னென்ன எருவு பாலை கொடுத்துருக்காரு. குரு என்ன பண்ணாரா, அவனுக்கு எருவு பாலை கொடுத்து ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கான். ஓவர் சுறுசுறுப்பு, ஓவர் புத்திசாலித்தனம் தப்பு இல்லை, அதில் கர்வம் வேற வந்துருச்சு அவனுக்கு. அதுக்காக என்ன பண்ணாரா, அவனுக்கு டெய்லி எருவு பாலை கொடுத்தாரான். இவன் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் அது என்னாச்சு, அவனை புத்தியை மந்தப்படுத்துறது கொடுத்தாரான். அப்போ அந்த புத்தி மந்தமாகிறது தமோகுணம், சுறுசுறுப்பு குறைகிறது தமோகுணம். கடமையை செய்கிறதுல சோம்பல் வந்துச்சுனாலே தமோகுண ஆதிக்கத்தில் இருக்கோம்னு அர்த்தம். கடமையை செய்கிறதுல சோம்பேறித்தனம், நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அதை விட்டுட்டு அதில் சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது. இப்போ வீட்டில் சமைக்கணும், தூங்குறது நம்மளுடைய தமோகுணம் தான். சமைக்கும் போது தூங்கினா என்ன ஆகும்? வகுப்பில் தூங்கினா கூட தப்பு கிடையாது, யாருக்கும் பாதிப்பு கிடையாது. இங்கே கிளாஸில் தூங்குறீங்கன்னு வச்சுங்க, யாருக்கா பாதிப்பு இருக்கா? ஒருத்தருக்கு வீட்டில் சமையல் அடுப்பில் வச்சுட்டு தூங்கினா
எப்படி இருக்கும்? அவ்வளோதான். ஒரு இடம் அப்படித்தான் ஒரு வீட்டில் ஆச்சு, பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நைட்டு கடை அடைச்சி லேட்டாக வருவாராம். போயிருக்கார், வீடு பூரா புகை, ஒரு கருகல் வாசை, பாலை காய வச்சு தூங்கிடுச்சு நம்ம சிலிமில் வச்சுட்டு. அது பூரா கறி ஆகி சட்டியெல்லாம் உருகிற அளவுக்கு ஆகி, அப்போல்லாம் ஸ்டவ்வு தான், அந்த கேஸ் அடுப்பு கூட கிடையாது. அப்போ எங்கே அப்போ போய் தூங்கினா எப்படி இருக்கும்? அப்போ தூங்கக்கூடாது. தமோகுண அடையாளம்னா தேவையற்ற நேரத்தில் தூங்குவது, தேவையில்லாத விஷயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கிறதெல்லாம் தமோகுணத்தினுடைய அடையாளம். இப்போ இதை 3 அடையாளம் பார்த்துட்டோம். இனி என்ன சொல்ல போகிறாருன்னா, தமோகுணம் அதிகமாக இருந்து ஒருத்தன் இறந்தால் அவன் எந்த லோகம் போவேன், அடுத்த பிறப்பு என்ன? ரஜோகுணம் அதிகமாக இருந்து இறந்தால் அவன் அடுத்த பிறப்பு என்ன? சாத்தியகுணம் அதிகமாக இருந்து இறந்தால் அடுத்த பிறப்பு என்ன? 3ஐயும் கடந்தவன் பிறக்க மாட்டான், அது வேற. பிறகு இந்த உலகத்தில் சாத்தியகுணம் அதிகமாக இருந்தால் அவனுக்கு என்ன பலன், ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் என்ன பலன், தமோகுணம் அதிகமாக இருந்தால் என்ன பலன் சொல்லி இந்த இறந்த பிறகு அடைகிற பலன், உலகத்தில் வாழும்போது அடைகிற பலன், 2 பலனையும் அடுத்து சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு இந்த 3 குணங்களையும் கடக்கிறதுக்கு உண்டான வழி, கடந்தவனுடைய நிலை, அதை பற்றி சொல்ல போகிறாரு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.